Good morning students, welcome to Rekha Max Academy. Welcome to Rekha Max Academy. இப்போ exercise 8.1ல 8th sum பார்க்க போகிறோம். இதோட previous sumஸோட videos வந்து description boxல வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 8th sum, if 3 cot A equal to 4, check whether 1 minus tan squared A divided by 1 plus tan squared A equal to cos squared A minus sin squared A or not. அதாவது நமக்கு வேல்யூ 3 cot A equal to 4 கொடுக்குறாங்க. இந்த இதை வேல்யூவை வச்சுக்கிட்டு இந்த 1 minus tan squared A by 1 by tan squared இந்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது செக் வெதர் இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வாட் இஸ் கிவன் 3 cot A equal to 4. ஓகேவா? cot A equal to 4 by 3. இங்கே வந்து மல்டிபிகேஷனில் இருக்கும் போது இங்கே டிவிஷனில் கீழே வந்துடும், அது கொண்டுட்டோம். ஓகே, cot A யோட ரேஷியோ என்ன சொல்லுவோம் நம்ம? adjacent side by opposite side. ஸோ ஃபஸ்ட்டு யூ ட்ரா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிள் ஏ வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏபிசி. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏவுடைய adjacent side what? adjacent side ஏபி. யூ மென்ஷன் 4 here. And then opposite side what? BC, mention 3. okay, an unknown side வந்து hypotenuse, you find it. okay, using Pythagoras theorem, AC squared equal to AB squared plus BC squared. what is AB? 4. what is BC? 3. you substitute 4 and 3. 4 squared plus 3 squared, we get 4 squared means 16, 3 squared means 9. add it, add பண்ணா 25, we get 25. then AC equal to square root of 25 எடுத்தால் என்ன வரும்? 5 squared. ஓகேவா? ஓகே, கேன்சல் ஆகி AC equal to 5. இப்போ நான் அன்னோன் வேல்யூ 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிலேஷன் எடுத்துப்போம். இதில் நமக்கு என்னென்ன தேவைப்படுது? tan A தேவைப்படுது. இந்த சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? cos A sin A. அப்போ டோட்டலாக நமக்கு sin A, cos A, tan A இதோட 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ரேஷியோஸ் தெரியும். sin A மீன்ஸ் opposite by hypotenuse. Opposite side what? A or opposite side 3, hypotenuse 5. okay, 3 by 5. next cos A. cos A equal to adjacent side by hypotenuse. what is adjacent side? A or adjacent side 4. 4 divided by 5. okay, next what is tan A? tan A equal to 1 by cot A equal to 1 by 4 by 3 equal to 3 by 4. இல்லை மிஸ் எனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இங்கே என்ன எழுதிக்கிங்க? ஆப்போசிட் சைட் பை adjacent side. வாட் இஸ் ஆப்போசிட் சைட்? ஏவோட ஆப்போசிட் சைடு என்ன? 3 டிவைட் பை 4. இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இந்த ஸ்டெப்ஸை போட்டுங்க. இது வந்து 1 by cot A ரிவர்ஸு, இது ஓகேனா இது போட்டுங்க. இல்லை ஜஸ்ட் எனக்கு ரேஷியோ தான் ஈஸியாக இருக்குன்னா இதை போட்டுங்க. whichever steps you want to you write. ஆனால் நமக்கு வந்து tan A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த ரிலேஷன்ஸில் வந்து நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு எடுத்துப்போம். நம்ம 1 LHSன்னு எழுதிக்கிங்க. 1 minus tan squared A divided by 1 plus tan squared A. ஓகே, 1 minus tan A what? ஃபைண்ட் அவுட்னா 3 by 4. 3 by 4 whole square. okay, 1 plus 3 by 4 whole square. substitute பண்ணியாச்சு. equal to 1 minus what is 3 squared? 3 by square வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? nothing but 3 squared by 4 square. ஓகேவா? இப்போ 3 squared means 9, 4 squared means 4 4s are 16. அதே மாதிரி 1 plus 3 squared 3 3s are 9, 4 4 16. find out பண்ணியாச்சு. next taking LCM. how to take LCM? 1 plus 9 by 16 means கீழே வந்து இங்கே 1 இருக்கதான் அர்த்தம். 1 plus 1 divided by 9 by 16. taking LCM 16. இங்கே 1 இருக்கிறதுனால 16 plus 9 அப்படி வரும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து 16 minus 9. இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 16 minus 9 divided by 16. இது 16 plus 9. again கீழே LCM எடுக்கிறோம். 16 plus 9 divided by 16. 16 16 கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கலில் போகும்போது கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ 16ல் 9 போயிட்டுனா 7, இது 25. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிது. இந்த சைடு ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்?
இது எடுக்கணும். cos squared a minus sin squared a. What is cos squared a, sin squared a? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் cos squared a nothing but cos a whole squared minus sin a whole squared அப்படின்னு எழுதலான ரேஷியோஸு. 4/5 whole squared. What is 4/5? cos a ஓட வேல்யூ 4/5 whole squared minus 3/5 whole squared. ஓகே, again 4 squared. 4 squared செப்பரேட்டாக எழுதிக்கலாம், 5 squared செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஓகே, 4 4s are 16, 5 5s are 25, 3 3s are 9, 5 5s are 25. டேக்கிங் எல்சிஎம் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. 25 டேக்கிங் எல்சிஎம் 16 minus 9 we get 7/9. இது வந்து RH. ஓகே, அப்போ LH equal to RH அதான் இங்கே எழுதியிருக்கான். 1 minus tan squared plus 1/tan squared equal to cos squared a minus sin squared a, hence proved. அதான் டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், எகெயின் ஒன் தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Next 9th one, in a triangle ABC, right angle at B, if tan 1/√3, find the value of tan ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ sin A cos C plus cos A sin C, cos A cos C sin A sin C, இது tan A. ஓகே, tan A equal to 1/√3. What is tan? Opposite side by adjacent side. A opposite side, angle A ஓட opposite side என்ன 1, இது adjacent side √3. இப்போ வாட் யூ ஷுட் ஃபைண்டு? ஏசி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஹைப்போதெனிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். யூஸிங் பித்தகாரஸ் தியரம், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஜி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர். ஏபி வாட் இஸ் ஏபி? √3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 3 கேன்சல் ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் √3ங்கிறது நத்திங் பட் 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது கிராஸ் ஆகி நமக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ ஏசி ஸ்கொயர் மீன்ஸ் 3 + 1. 3 + 1 what? 4. We get 4. AC means square root of 4. Okay, get AC equal to 2. So find out. Okay, next நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸில் என்னென்ன நமக்கு வேணும்? sin A cos C, cos A sin C. இது sin A ஆங்கிள் வந்து A வரணும், ஆங்கிள் C வச்சு ரெண்டு இது கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ இங்கே என்னென்ன வேல்யூ நமக்கு வேணும் அதெல்லாம் எழுதிப்போம். sin A, வாட் இஸ் sin யோட இது? ரேஷியோ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதெனிஸ். ஏ ஆங்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஏயோட ஆப்போசிட் சைட்ஸ் எது? இது. ஹைப்போதெனிஸ் இங்கே இருக்குது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா 2, அது. அப்போ 1/2. ஓகே, இது ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது sin C. சி இங்கே இருக்குது. இது ஏயோட ஆங்கிள், ஏக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தாச்சு. ஓகேவா? இது சி, சியோட ஆப்போசிட் சைடு இது ஏபி. வாட் இஸ் ஏபி? √3. அடுத்தது adjacent side what? 1. Sorry, hypotenuse. sin C means √3/2. Okay, next cos A. cos A, A இங்கே இருக்குது. cos A na adjacent side by hypotenuse. What is adjacent side? AB, √3. √3 / hypotenuse 2. ஓகேவா? நெக்ஸ்ட் cos C. cos C ஆங்கிள் C எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த ஆங்கிள். cos C உடைய adjacent side what? 1. அதோடைய ஹைப்போதெனிஸ் 2. ஓகே, 1/2. இப்போ sin A sin C cos A cos C இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? sin A cos C ப்ளஸ் cos A sin C. sin A வாட்டு? sin A மீன்ஸ் 1/2. 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். cos C என்ன? 1/2. 1/2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு cos A ப்ளஸ் cos A. cos A வாட்? √3/2. √3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு sin C. வாட் இஸ் sin C? √3/2. எல்லாம் எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 1/2 1/2. ஓகே, 1/2 1/2 வாட்? மல்டிப்ளிகேஷன் 1/4. 1/2 இன்ட்டு 1/2ன்னு அர்த்தம். 1 மல்டிப்ளிகேஷன் பண்ண 1, 2 2s are 4. ஓகேவா? 1/4. நெக்ஸ்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. வாட் இஸ் √3? √3 ஸ்கொயர் வந்துடும். 2 2s are 4 வந்துடும். √3 ஸ்கொயர் என்ன ஆகும்? 3 மாறிடும். அப்போ 3/4. ஓகே, 3/4. நான் எகெயின் சொன்னேன்னா √3 எப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னு முன்னாடி, அதே மாதிரி தான் அதுவும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்புறம் டேக்கிங் எல்சிஎம், இது ரெண்டுமே பேஸ் வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஓகே, 4 1 + 3 1 + 3 / 4. ஓகே, ஆட் பண்ணால் 4/4 we get 1. ஓகே,
இது அதோட ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து cos A cos C plus minus sin A sin C. Again we substitute. What is cos A? What is cos A? Root 3 by 2 or root 3 by 2. What is cos C? Cos C 1 by 2 1 by 2 minus sin A. What is sin A? 1 by 2. Next sin C. What is sin C? Root 3 by 2. Okay, again we multiply root 3 into 1 divided by 2 into 2 equal to root 3 ones are 1 4 root 3 by 4. Again 1 into root 3 2 2s are 4 root 3 by 4 minus root 3 by 4 we get 0. Next video நம்ம பார்ப்போம். Thank you students.